Hi, everybody. Good afternoon. Maybe we can give it another 2, 3 minutes and அப்புறம் start பண்ணலாம். Good afternoon, everyone. Am I audible? Just give a thumbs up. Yes, Archana, you're audible. Oh, great. Thank you, Aisha.
Archana, I think we can begin. Okay, great. Yeah. Hello, everyone. So thanks for joining in for this webinar on secret budgeting and investing the Kodishwari style. So basically, you all know that we have been running a program called Kodishwari, especially for the women to take control of their finances and to invest in MF and to grow their wealth. So traditionally, நிறைய methods இருக்கு grow பண்றதுக்கு wealth and where predominantly even the women that we face now, like நான் எங்ககிட்ட வர எங்ககிட்ட வந்து advice எடுத்துக்கிற women வந்து most of them predominantly அவங்களோட wealth வந்து இன்னும் அந்த traditional assets தான் வச்சிருக்காங்க, whether it could be gold or in FD or in MF also passive way பண்ணிட்டு இருக்காங்க and all that. So what we want to tell those people like who are yet thinking நான் வந்து ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் இருந்தாதான் என்னால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆர் மேபி கொஞ்சம் ஹையர் அமௌண்ட் இருந்தாதான் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு we want to tell them there is a secret budget and with use of that you can still invest and make good money அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த வெபினாரை நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். So moving on to the next slide. So what are the common financial problems that women face அப்படின்னு ஒரு question இருக்கு. So it's not typical to what actually men face. There are also like family commitments common financial problem இருக்கு. Then there is existing debt, ஏதாவது loans இருக்கு அப்படின்னா then அதை வந்து நம்ம settle பண்ணணும். Where the personal loan and the credit card debt also come in. And ரொம்ப இம்பார்ட்டண்டா எமர்ஜென்சி ரிசர்வ்னு ஒண்ணு நம்ம வந்து வச்சுக்கிறது கிடையாது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் வை வி நீட் டு கீப் அன் எமர்ஜென்சி ரிசர்வ் அண்ட் எப்படி வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி தென் we also need to create wealth for our future. வெதர் அது வந்து நம்மளோட எனி கோல் ரிலேட்டடா இருக்கலாம். இட் கேன் பி ரிட்டையர்மெண்ட் ஆர் இட் கேன் பி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், வாட் எவர் த கோல் மேபி. பட் இந்த காமன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றோம். அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வந்துட்டு we have to take some action towards our கோல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வெபினார் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். சோ பெரிய மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆன் ஆல் காஸ்ட். அது தட் இஸ் வாட் ஆக்சுவலி மேக் அ வின்னர்ஸ் கேம். ஸோ பேசிக்கா வந்து யூ டோன்ட் நீட் டு ஆக்சுவலி இன்வெஸ்ட் அ லாட் ஆஃப் மணி ஃபார் அ லாங் டைம் காம்பவுண்டிங்காக நீங்க ரொம்ப வந்து ஈவன் வித் ஸ்மாலர் அமௌண்ட் யூ கேன் மேக் யூ கேன் கிரியேட் அ பிக் வெல்த். தட் இஸ் பாயிண்ட் ஒன். பட் அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கமிட் பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும். ஆர் நமக்கு வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கு வி ஆர் வெரி டியூன் டு இட். அதாவது எனக்கு இப்பவே ஒரு விஷயம் கிடைக்கணும் ஆர் இப்பவே எனக்கு வந்து நான் உடனே ஹாவ் டு கெட் லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல நான் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாஸ்ட் ட்ராக்கா இல்லாம we need to think about லாங் டேர்முக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து வச்சுக்கணும். ஸோ விச் ஆக்சுவலி விமன் டூ. விமன் ஆர் லாங் டேர்ம் திங்கர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தே திங்க் அபவுட் த ஃபியூச்சர் அண்ட் தே டேக் எனி ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட் அண்ட் வேர் வி நீட் டு டேக் கண்ட்ரோல், நம்ம ஃபினான்ஸ்ல நம்ம எங்க லேக் ஆகுறோம் அண்ட் எங்க நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிளியரா இருக்கணும். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம ஆக்சுவலி பார்க்கலாம் அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் மை கோல். ஸோ லெட்ஸ் சே எனக்கு சில கோல்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே இப்போ ஃபர்ஸ்ட் கோல் வந்து என்ன, எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நான் பில் பண்ணணும். அப்போ ஆர் யூ ஸோ பேசிக்லி வி ஷுட் நோ ஹவு மச் எனக்கு வந்து அந்த கார்பஸ் தேவைப்படும் அப்படிங்கறத நான் முதல்ல திங்க் பண்ணணும். ஸோ ஒரு கோல்னு நான் செட் பண்ணும்போது ஆஸ் ஐ செட் இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறது ஒன் ஆஃப் த கோல். என் கிட்ஸோட எஜுகேஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த கோல். மேபி என்னோட மேரேஜ் கார்பஸே நான் பில் பண்ணலாம், தட் இஸ் ஒன் ஆஃப் த கோல். ஆர் மை ரிட்டையர்மெண்ட், தட் இஸ் எவ்ரி ஒன்ஸ் கோல், லைக் ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கணும்னு. ஸோ ஃபார் ஆல் திஸ் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு வி கேன் டூ தட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி நீட் டு திங்க் அபவுட் what kind of action that we can take towards that goal. So first we need to list down what are the goals that we have.
Point 2 is how many years we have to achieve those goals. So அதை வச்சு நம்ம வந்து அது என்ன டைப் ஆஃப் கோலுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். வெதர் அது சீக்கிரமா வரப்போதா, வெதர் இட்ஸ் a வெரி ஷார்ட் டேர்ம் கோலா, இல்ல அது வந்து ஷார்ட் டேர்மா, மீடியம் டேர்மா. மீடியம்னா 3 to 7 years எடுத்துக்கலாம். மேபி 7 years அப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்க லாங் டேர்ம்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ we need to point out like நம்ம எந்த டைப் ஆஃப் கோல்ஸ் நமக்கு இருக்கு, for that how much corpus we need. And as we all know, inflation is, நம்ம அதை வந்து இன்ஃபிளேஷனை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. பிகாஸ் we know that இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் ஒரு மேபி ஒரு 20 rupees கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதோட அந்த கன்சம்ஷனோட விலை வந்து இட் வில் நாட் பி த சேம். மேபி ஆஃப்டர் 2 or 3 years of course it is gonna increase and somewhere around 4 to 6% it keeps on increasing every year. அப்படி இருக்கிறப்போ and with education it's 10%, nearly 10% education inflation இருக்கு இந்தியால. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ 40 lakh or 20 lakh உங்களுக்கு எஜுகேஷன் கார்பஸா ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா மேபி 5 or 6 years later that could be around 50 lakhs or 45 lakhs. அப்போ உங்களுக்கு அந்த கார்பஸ் நீங்க பில் பண்றதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஆர் யூ அவேர் ஆஃப் ஹவு மச் யூ சேவ் எவ்ரி மந்த்? ஸோ எவ்வளவு நீங்க மந்த்லி சேவ் பண்ண முடியுங்கிறத நீங்க பார்க்கணும். சேவிங்ஸ் ரேட் வந்து we all say அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து 25% ஆச்சும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆஃப்டர் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் நம்ம 25% சேவ் பண்ண முடியுமாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஹவு கேன் பீப்புள் மீட் தேர் ஃபினான்ஷியல் கோல்ஸ்? எப்படி மீட் பண்ண முடியும்? நீங்க எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது அசெட்ஸ் வச்சிருக்கீங்களா? அதை நம்ம லிக்விடேட் பண்ணி அதை நம்ம இந்த கோலுக்கு மேப் பண்ண முடியுமா? இல்ல நம்ம தான் இனிமே சேவ் பண்ணி இந்த கோலுக்கே நம்ம ரீச் பண்றதுக்கு பண்ணணுமா? அதுக்கு நம்ம எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும், அதுக்கு எப்பப்ப நம்ம லம்சம் பண்ணணும், எத்தனை வருஷம் இந்த ப்ராசஸ்ல நம்ம இருக்கணும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் நம்ம நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை எப்படி மீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் செட்பேக்கு நம்ம எப்படி ரெடியா இருக்கோம்னு பார்க்கணும். இப்போ நம்ம வேலைக்கு போறோம், மேபி அது பிரைவேட் ஜாபா இருக்குன்னா நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குமானா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருவேளை அந்த வேலை போகுது அப்படின்னா என்கிட்ட ஒரு 3 மாசம் என்னோட எக்ஸ்பென்சஸை பாத்துக்கிற அளவுக்கு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேனா, அதுதான் நம்ம எமர்ஜென்சி ரிசர்வ்னு சொல்றோம். 3 to 6 months வந்து அட்லீஸ்ட் எதர் 3 months ஆஃப் இன்கம் ஆர் 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸை நீங்க எப்பவுமே உங்களோட கையில ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸா சேவிங்ஸா வச்சிருக்கணும். ஸோ அப்போ ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் வரும்போது ஈஸியா வி கேன் மேனேஜ். அண்ட் ஹவு டு ஓவர் கம் தீஸ் ப்ராப்ளம்ஸ்ங்கிறத நான் இதை ஃபுல்லாவே இப்போ டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ பேசிக்கலி யூ நீட் டு சிட் இன். எப்படி நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் பண்றோமோ, மந்த்லி நமக்கு கையில வந்து சேலரி வந்து ஒன்னையோ இல்ல இன்கம் நம்ம கைக்கு வந்து ஒன்னையோ வி சிட் அண்ட் டூ பட்ஜெட்டிங், ரைட்? இப்போ வந்து ரெண்ட்டுக்கு நான் இவ்வளவு எடுத்து வைக்கணும், நம்மளோட வீடா இருந்ததுன்னா தென் இபி பில், அதர் பில்ஸ் வில் பி தேர், அதுக்கு நான் எவ்வளவு எடுத்து வைக்கணும், தென் வந்து பால் மளிகை சாமான் இந்த இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம டிஸ்கிரிஷனரி, அதாவது நான் டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். அதாவது இது நான் வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு முதல்ல நம்ம அதுக்கான பணத்தை எல்லாம் பட்ஜெட்ல எடுத்து வச்சிடுறோம். தென் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபீஸ், வேன் ஃபீஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். தென் இதெல்லாம் போக நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸ் வருது. அந்த சேவிங்ஸை வந்து கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல எதிர் வந்து நம்ம ஆர்டிஓ, எஃப்டிஓ, கோல்ட் ஷீட்டோ ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். இந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ எப்படி வந்து மாறுற காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸும் மாறி இருக்கு அண்ட் தென் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்பெண்டிங்கும் மாறி இருக்கும். we are now using credit cards, we are now using Google Pay or UPI மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சில்லறை கொண்டு போறோமா அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஸோ சிமிலர் டு தட் நம்ம அதே ட்ரெடிஷனல் மைண்ட் செட்லயே இல்லாம we should also focus on creating a corpus where that could help us actually. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். So this is pillars of financial planning. இப்ப நம்ம சொன்னதே தான். இதுல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம், which is protect, insurance. So we have seen a couple of cases in நம்மளோட client baseலயே. What they usually do is they save, they invest, but they don't have enough insurance. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும், மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணதை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் பார்ட் ஆல்சோ. ஸோ வி மே திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சேவிங்ஸே கம்மியா தான் இருக்கு, நம்ம அதை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு லேட்டர் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பாத்துக்கலாம் நம்ம ஒரு கார்பஸ் சேர்த்ததுக்கு அப்புறம். பட் இட் வில் பி டூ லேட் பிகாஸ் as we are also facing insurance clients. ஒரு சின்ன இப்போ one of my client actually she called me and then she told me இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னாங்க. So she is 56 years old அவங்க அம்மா.
ஸோ வந்து தென் வி ஆஸ்ட் லைக் ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ ஷீ செட் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், ஜஸ்ட் வந்து சுகர் மட்டும் இருக்கு, இதுக்கு டேப்லெட் போடுறாங்க அப்படின்னு. ஸோ தே டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் basically diabetes is one of the reason your premium could be double of what you are paying right now. Let's say இப்போ 56 இயர்ஸ்க்கு அவங்க அம்மாக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா premium will be 35,000 something for a 5 lakh policy னா இந்த பர்டிகுலர் டயபெட்டிஸும் நம்ம ஆட் பண்ணி கவர் பண்ணணும்னா then it will be 65,000. So it's double the cost, which means நம்ம வந்து இது ஒண்ணுமே இல்ல, பிபி தான் மேம் இருக்கு, சுகர் தான் மேம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் ஆர் ஆஸ்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா it will cost you even more than your normal premium. And most of the cases, if you have 2 or more PEDs, then you will not even get a policy in first place. So in her case, there is அப்புறம் later on நாங்க போயிட்டு திரும்ப கேட்டப்போதான் then she said there is arthritis ப்ராப்ளமும் இருக்கு, then வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்திருக்கு, பிளஸ் அவங்களுக்கு கொலஸ்ட்ராலும் இருந்திருக்குன்னு. ஸோ 3 பீரியட் இருந்ததுனால நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அவங்களுக்கு பாலிசி கிடைக்கல. ஸோ when we are in good health, அந்த டைம்லயே நம்ம பாலிசி எடுக்கணும். ஈவன் அவங்களுக்கு ஆர்த்திட்டிஸ் பாஸ்ட் 8 months தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு 8 months முன்னாடி அந்த பாலிசி எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த பாலிசி கிடைச்சிருக்கும். which actually tells us the importance of having a good insurance policy with us. Either be life or be health. Definitely you should have an insurance policy in your place so that it will help you at the right time. So the point is that yes, maybe sometimes வந்து claimல ரொம்ப கஷ்டம் ஃபேஸ் பண்றோம், நம்ம நினைக்கிற மாதிரி கிளைம் கிடைக்க மாட்டேங்குது and all that is there. But ஒரு பாலிசி எடுக்கும் போதே we need to sit and read what is covered, what not is covered. ஒரு விஷயம் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம அத்தனை ரிவ்யூஸ் பாக்குறோம். ஸோ சிமிலர் டு தட் அந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்ன, ரிவ்யூ என்ன, அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், இது எல்லாமே தெரிஞ்சு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். தென் இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லியும் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது பேசிக்கா யூ கேன் ஆல்சோ இன்வெஸ்ட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ வேர் த ரிட்டர்ன்ஸ் குட் பி ஈவன் ஹையர் தேன் த ட்ரெடிஷ்னல் அசெட்ஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் நம்ம எடுத்துட்டு வரணும். பிளஸ் டைம்க்கு தகுந்த மாதிரி அந்த டைம்க்கு எந்த ஃபண்ட் ஆட் பண்ணா பெட்டரா இருக்கும், அண்ட் தென் மார்க்கெட் விழறப்பெல்லாம் நம்ம அடிஷனல் ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ இட் டசன்ட் மீன் தட் நீங்க வந்து கண்டிப்பா 50K 25K அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் ஆரம்பிக்கணும்னு இல்லை. யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் வித் 5K ஆர் ஈவன் 2.5K. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும். த பாயிண்ட் இஸ் டு ஸ்டார்ட் அண்ட் இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி. And last one is borrow smartly. So similar to that, borrowing வந்து if you are planning for home, down payment வந்து மேஜரா நம்ம கையில இருந்து போற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். And less amount தான் நம்ம லோன்ல எடுக்கிறதுக்கு பார்க்கணும். Similar to that, any loan for that side, personal loan வந்து most of the times நம்ம போகிறத தவிர்க்கணும். இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ்ல அண்ட் ஹெல்த் கான்சியஸா நம்ம இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் கான்சியஸ்னஸும் எடுத்துட்டு வரணும். Ashwin, can you take from this slide? Sure, Raj. So, Ipo, we saw the pillars of financial planning, correct? Ipo, we saw that the importance of insurance, இருக்கிறது எவ்வளோ important, இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடணும், அண்ட் borrow பண்றது ஸ்மார்ட்டா borrow பண்ணணும். பட் இதெல்லாம் பண்ணும்போது why are we doing all this வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் எதுக்கு செட் பண்றோம்? நீங்க உங்க அக்கௌண்ட்ல சேலரி வரும்போதோ இல்ல போனஸ் வரும்போதோ நீங்க ஏன் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்றீங்கன்னு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் தென் வி கேன் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தென். வை டு யூ செட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்? You can put your answers in the chat box. Okay, kids' college fees, okay. Which is a very, very important financial goal. ஆமா, நிறைய பேருக்கு டிராவலிங்கோட ஆசை இருக்கும். ஸோ குளோபல் டூர், எஸ்.
Retirement income, absolutely. I'll maybe wait for 1 or 2 more responses and then I'll take it from there. In the financial goal வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். There's no right financial goal. Okay. So நம்ம ஏன் இப்ப financial goals set பண்றோம்? First, risk-free life. Okay, fair enough. So in the risk-free life lead பண்றதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணும் போதே அந்த கோல்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எது வந்து ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அண்ட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் இன் த நியர் ஃபியூச்சர், அது வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அண்ட் இப்போ ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர் செட் பண்ணதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்துக்கு ஒரு டிரெக்ஷன் கிடைக்கும். ஸோ எசென்ஷியலி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு ரைட் பாத். பேசிக்லி okay, I'll give you an example. So இப்போ let's take kids college fees, right? So your kid might be 4 or 5 now and you want to invest அவங்க காலேஜ் போறதுக்கான கார்பஸ் உங்களுக்கு பில்ட் பண்ணணும். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இப்போவே போட்டீங்கன்னா with say a 12% return annually, it gives your investment a direction. So உங்களுக்கு இந்த financial goal set பண்ணதுனால you will be able to achieve it in a much better way, right? So financial goal set பண்ணதுனால it gives your investments the right direction. In the process நம்ம financial goal set பண்ணும்போது நம்ம எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்ங்கிறதும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கன்சிடரேஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறோமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்விட்டில போடணுமா, டெட்ல போடணுமா, ரியல் எஸ்டேட்ல போடணுமா, கோல்ட்ல போடணுமா, எதுல போடணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அண்ட் தட் வில் டிஃபர் வித் ஈச் டெசிஷன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் to put it in instruments which will definitely help you build your corpus, right? So இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 10,000 rupees SIP 12% ரிட்டர்ன்ல ஒரு 20 years பண்ணா we'll easily be able to get அந்த 50 lakhs corpus reach பண்ண முடியும் 20-25 years டைம்லைன்ல, ரைட்? இதே மாதிரி எவ்ரி கோல் செட் பண்ணும்போது நம்ம ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் பேசும்போது எல்லா கோல்லையும் ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ற மாதிரி. ஸோ இப்போவே நம்ம கோடீஸ்வரி 1 கோடி அடையணுங்கிறத பார்க்கணும்னா இட் மைட் சீம் லைக் அ வெரி ஃபார் ஃபெட்ச் ட்ரீம், கரெக்டா? ஆனா அதை நம்ம சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸா பிரேக் டவுன் பண்ணோம்னா, முதல்ல எனக்கு இப்போ 2 லட்சம், அதுக்கப்புறமா 5 லட்சம், அதுக்கப்புறமா 10 லட்சம், ஒன்னொன்னா அச்சீவ் பண்ணிட்டே வரும்போது it keeps us prepared for the next milestone. So when you break that one big milestone down into குட்டி குட்டி milestone break down பண்ணோம்னா அது இன்னும் ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்லைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டிருந்தேன் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் என்னதுன்னு. ஸோ அடுத்த ஸ்லைட்ல நாங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸ் போட்டிருக்கோம். தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் ஒன்ஸ். ஆஸ் விமென் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும், நம்மளுக்கு குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும், மேரேஜ், சன்ஸ் மேரேஜ், டாட்டர்ஸ் மேரேஜ், ஆர் some of us may want to fund our own weddings. அது நம்மளுக்கு எல்லாம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய பேர் டிராவல் பண்ணணும், குளோபல் டூர்னு போட்டிருந்தாங்க, ரிட்டையர்மெண்ட். ஆனா இந்த கோல்ஸ் எல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா prioritize பண்ணணும். Like we saw in the previous slide, how do you prioritize your goals? This is ideally not the order in which it should be, கரெக்டா? சோ அடுத்த ஸ்லைட்ல நாங்க ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் as to ஐடியலா இந்த கோல்ஸை எப்படி லிஸ்ட் பண்ணணும். லாஸ்ட்ல இருந்த எமர்ஜென்சி ரிசர்வ் டாப்ல வந்துருச்சு. சோ எமர்ஜென்சி ரிசர்வ் இஸ்
is a no-brainer. It has to be anybody's first priority. என்ன ஒரு எமர்ஜென்சின்னு வந்தா கொஞ்சம் கார்பஸ் இருக்கணும் டு ஃபால் பேக் ஆன். அண்ட் அந்த எமர்ஜென்சினால நம்ம கிட்ட காசே இல்லாம ஒரு சிச்சுவேஷன் வரவே கூடாது. அந்த எமர்ஜென்சி ரிசர்வ் ஷுட் பி ஜஸ்ட் இனஃப் டு ப்ரொவைட் ஃபார் தட். ஸோ பேசிக் ரூல் என்னன்னா 3 to 6 months in case of any emergency, நம்மளுக்கு 3 to 6 months of expenses we should be able to cover. நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இந்த ஜெனரேஷன்ல இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற டேர்ம் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்ரி ஒன் திங்ஸ் இஸ் ஜஸ்ட் டு ஹேவ் இனஃப் மணி. ஆனா இட் கோஸ் a little bit beyond that, right? வெறும் காசு இருக்கிறது இஸ் நாட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அந்த காசு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், how wisely we invest it, how wisely we use it, எதுல இன்வெஸ்ட் பண்றோம், அதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் how we're able to take charge of our own finances. நம்மளுக்கு நம்ம காசு வச்சு என்ன பண்ணணும்னு தெரியணும்னா அதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது வந்து எஜுகேஷன், தென் மேரேஜ், வீடு வாங்குறது, டிராவலிங் பண்றது, கார் வாங்குறது எல்லாம். ஸோ இது வந்து this is like an ideal list, priority list that everyone should have, but of course subject to change. எல்லாருக்கும் needs different இருக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் கொஞ்சம் மாறிட்டு வரும். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் தட் நீங்க ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் வச்சிருக்கணும்னு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு நிறைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கலாம். அந்த கோல்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணோம். வீல் பக்கெட் இட் இன்டு 3 parts. ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம், இன்னொன்னு மீடியம் டேர்ம், இன்னொன்னு லாங் டேர்ம். எந்த கோல், இப்போ நீங்க காலேஜ் ஃபீஸ்ன்னு சொல்றீங்க, தட்ஸ் மோர் லைக் அ லாங் டேர்ம் கோல், ரைட்? உங்க குழந்தை இப்போ மேபி 4-5 years old. You want to be able to provide for their college which will come say 12-15 years later. அதுக்காக நம்ம இப்போவே ஆரம்பிக்கிறோம்னா that is definitely a long term goal. ரிட்டையர்மெண்ட் இன்னொரு லாங் டேர்ம் கோல். குளோபல் டூர், அது வந்து சில பேர் ஷார்ட் டேர்ம் கோலா கன்சிடர் பண்ணுவாங்க, சில பேர் மீடியம் டேர்மாவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஃபேமிலியில ஐ ஹாவ் அ கசின். ஷீ இன்வெஸ்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிராவலிங். ஸோ ஷீ ஹேஸ் சம்திங் கால்ட் அ டிராவல் ஃபண்ட். அந்த ஃபண்டை வச்சு மட்டும்தான் ஷீ இஸ் டிராவல்ட் ஆல்மோஸ்ட் 17-18 countries. So how you prioritize that goal and how you bucket it is up to you. Correct? So 1 to 3 years இருந்தா அது ஷார்ட் டேர்மா இருக்கலாம். ஸோ அந்த 1 to 3 years குள்ள நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணி வைக்கணும். சில பேருக்கு வெக்கேஷன் போகணும்னு இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் டேர்ம், சில பேருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கும். வீடு வாங்குறதுக்கு நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணணும். Or some people may want to study a little bit beyond their degrees on the certification courses. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படலாம். And then long term goals, of course, we have retirement, achieving financial independence. Right? So investing இங்கிறது ஒரு iterative process, அது ஒரு long term process. So இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா it will help you in the future for sure. So at one point நம்ம வேலை பண்றதை விட the money will start working for us. ஆனா இந்த ப்ராசஸ்ல சில தவறுகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? ஸோ சம் காமன் மிஸ்டேக்ஸ் தட் வி எண்ட் அப் மேக்கிங் இஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட்டே இல்லாம வேலை பண்றோம், எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல. அதுக்கப்புறம் ஃபேமிலியில ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு வந்தா வி லெட் அவர் எமோஷன்ஸ் டேக் ஓவர். அதுக்கப்புறம் இஎம்ஐஸ் வி டோன்ட் பே ஆன் டைம். சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் பாக்குறதுனால அதே மாதிரி பண்ணோம், அந்த ஹர்ட் மென்டாலிட்டி வந்துடுது. அதுக்கப்புறமா we plan finances in such a way that we're not able to do anything beyond that plan. அந்த பிளான்காக ஃபினான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில காசே இருக்காது. So that's not the way you plan, right? இது பண்றதுக்காக தான் we introduced something called a secret budget. இந்த secret budgetனா என்ன? முதல்ல do you have a secret budget?
It's a yes or no question. நீங்க answers வந்து chat boxல போடலாம். Okay, Revati ma'am says no. Keertana ma'am says no. No, I don't know what it is. Okay, we will explain what it is. But from your understanding, okay, secret budget na என்ன? So, இப்போ ஒரு example consider பண்ணிக்கோங்க. Monthly, we're earning 25,000. And as women, நம்ம proud-ஆ சொல்லலாம் that we always try and run the household at an amount that is lesser than what we fixed in the budget. Correct? நம்ம 25,000 ரூபாய் salary வருதுன்னா நம்ம கண்டிப்பா அது ஒரு 20,000 ரூபாய் இல்லனா 23,000 ரூபாய்க்குள்ள முடிக்கணும்னு we will definitely ensure. So on the budget, if we're able to make it lesser than what we had planned, we're able to save. Correct? 25,000 20,000 முடிச்சிட்டா அந்த 5,000 நம்ம சேவ் பண்றோம். So on the 5,000 அப்படியே we can't just let it be idle, right? இந்த 5,000 இல்லனா இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி 2,000 rupees நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம்னா என்ன ஆகும்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். So this 2,000 rupees is that secret budget. Every month உங்க சேலரியில இருந்து நீங்க 2,000 rupees சேவ் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க 24,000 rupees சேவ் பண்றீங்க. அந்த 2,000 இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? நீங்க ஒரு 2,000 rupees SIP in a mutual fund, 12% returns, 5 வருஷத்துல close to 1.6 lakhs. அதே இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள close to 5 lakhs. Add another 5 years. 15 வருஷத்துல 10 லட்சம். இதே மாதிரி காம்பவுண்ட் ஆயிட்டே போகும்போது within no time, with a blink of an eye, you have reached your goal and you've put your next foot forward to reach the next goal. இந்த 2,000 rupees SIP நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே வந்தீங்கன்னா and இதுக்கு நடுவுல ஒரு salary hike வரலாம் இல்லனா ஒரு போனஸ் வரலாம். So அந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு லம்ப் சம் இல்லனா ஒரு சின்ன ஸ்டெப் அப் 2,000 பிளஸ் இன்னும் ஒரு 10% ஆட் பண்ணி அது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட கோலை இன்னும் லெஸர் டைம்ல அச்சீவ் பண்ணலாம். 10 லட்சத்துக்கு 15 வருஷம் ஆகுதுன்னா இந்த 2,000 ரூபி பண்ணும்போது சிப் ஸ்டெப் அப் அப்புறம் லம்ப் சம் ரெண்டும் பண்ணா மேபி திஸ் 15 இயர்ஸ் வில் பி நம்ம 7 to 10 இயர்ஸ் குள்ளவே அந்த 10 லட்சம் அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 25 அது அப்படியே காம்பவுண்ட் ஆயிட்டே போகும். So இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க 2019ல 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரெட் லைன் வந்து 5% ரிட்டர்ன், ப்ளூ லைன் 6%, கிரீன் லைன் வந்து 7% ரிட்டர்ன். ஸோ இந்த 100 ரூபாய் 20 வருஷத்துல நீங்க கன்சிஸ்டன்டா அந்த 100 ரூபாய் போட்டீங்கன்னா 20 வருஷத்துல அந்த 100 ரூபாய் 265 rupees ஆயிருக்கும். அதே 6% ரிட்டர்ன்னா 321, அதே 7%னா 387. ஸோ 5%, 6%, 7% அந்த 1%லயே அந்த காம்பவுண்டிங் எவ்வளோ இட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்னே this slide is the best example for that. So never miss out an opportunity to invest your money. So அந்த குட்டி 2,000 rupees அப்படியே சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்காம இல்லைன்னா நம்ம வந்து கிச்சன்ல ஒரு பர்ஸ்குள்ள போட்டு வைக்காம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம்னா ஃபியூச்சருக்கு எவ்வளோ கார்பஸ் பில்ட் பண்ணலாம்னு திஸ் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள். ஸோ ஐம் ஷுர் நீங்க எல்லாரும் இந்த வெபினாருக்கு வந்திருக்கீங்க. யூ வாண்ட் டு நோ ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் கெட் யுவர் ஃபர்ஸ்ட் crore. உங்க கால்குலேஷன் படி உங்களோட டார்கெட் என்ன டு அச்சீவ் தட் 1 crore. இட் கேன் பி எனிதிங். அந்த 1 crore அச்சீவ் பண்ண what do you think is the best
டைம்லைன் 5 வருஷமா 7 வருஷமா 10 வருஷமா? நீங்க உங்க சேவிங் பொட்டன்ஷியலை keep that in mind. அதை வச்சு you can tell me in the chat box as to how you think you can reach your first crore in how much time. Srimati ma'am says 10 years. That's great. 10 years. Okay. Anybody else? Twelve years. Okay. So நீங்க வந்து இந்த timeline based on your saving potential இல்லனா based on your investing capacity சொல்றீங்க. கரெக்டா? இப்போ ஒரு approximate ஒரு ball பார்க்க we look at one math table. Right? How do we reach this target amount? நம்மளுக்கு எல்லாம் இருக்கு மனசுல that 1 crore இல்லனா 5 crores இல்லனா 10 crores reach பண்ணனும்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா இதை எப்படி கன்சிஸ்டன்ட்டா பண்ணி ரீச் பண்றதுங்கிறது தான் விஷயமே. So we'll assume 10,000 rupee SIP. Okay. And நம்ம annual 10% add பண்ணிட்டே போறோம். So that's called a SIP step up. நம்ம already பண்ணிட்டு இருக்கிற SIP ல an additional percentage of money that you invest in that, அதுதான் step up னு சொல்லுவோம். 10,000 plus 10%. So இந்த மாசம் 10,000 பண்ணா அடுத்த மாசம் 10,000 plus 10%. That will become 11,000. அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தா அந்த 10,000 with step up 10% 15 வருஷத்துல 1 கோடி. அதே நம்ம 30,000 rupees SIP பண்றோம்னா அந்த 10% step upல அதே 15 வருஷம் becomes 10 years to reach that 1 crore. அப்புறம் 1 லட்சம் SIP பண்ணோம்னா 5 வருஷத்துக்குள்ள 1 கோடி. சோ இந்த மாதிரி நம்ம salary hike இல்லனா போனஸ் ஏதாவது வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் தாட் வந்து ஓகே இதுல இருந்து ஒரு போர்ஷன் கண்டிப்பா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூல்ல போகும். And that will reduce the time that you achieve your target with it. So 1 crore is just our baseline. நம்மளுக்கு 1 கோடிக்கு அப்புறம் 5 கோடி, 5 கோடிக்கு அப்புறம் 10 கோடி, 10 கோடிக்கு அப்புறம் 20, 25, 100. So இந்த மாதிரி this is the power of stepping up your SIP and this is the power of compounding. இது வந்து basic example 12% return 10% SIP step up தான். So in the table பார்த்து and I hope a lot of you get encouraged that என்னாலயும் இது முடியும். ஆனா இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 1 crore ரீச் பண்றது may seem like a very big feat. ஒரு ரொம்ப distant dream தெரியலாம். ஆனா the beauty comes when நம்ம அதை சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 2 லட்சம், அந்த 2 லட்சம் முடிச்ச உடனே 5 லட்சம், 5 லட்சத்துக்கு அப்புறம் 10 லட்சம். சோ ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு மொமெண்டம் பில்ட் ஆயிடும். அண்ட் பிஃபோர் யூ நோ இட் அந்த 1 crore நம்ம ரீச் பண்ணிருப்போம். சோ சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸா செட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா அந்த 1 crore ரீச் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கோல்ஸ் எல்லாமே யூ வில் பி ஏபிள் டு ஃபுல்ஃபில். So like we always say SIP ஸ்டெப் அப் பண்ணணும், அதுல லம்சமும் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் shorter time periodல more goals will be able to achieve. So லாஸ்டா பார்க்க போற ஒரு ஸ்லைட்ல வந்து what you see is the rule of 72. So நம்ம எல்லாம் a lot of us are already investing, right?
In the slide, what we have said is how much time it will take for the 100 ரூபாய் to become 200 rupees. Double. எவ்வளோ டைம்ல எந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல டபுள் ஆகுங்கிறது இந்த ஸ்லைட்ல தான் பார்க்கணும். யூசுவலா the spot that we're in is that 4% return or 5% return because lack of awareness is maybe one reason. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கோல்ட் சிட் ஃபண்ட் போடுறோம், ரைட், ரியல் எஸ்டேட்ல போடுறோம். அதுலலாம் போடும்போது அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகிறதுக்கு 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் ஆகலாம். ஆனா இதே அந்த 100 ரூபாய் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா 12% ரிட்டர்ன்ல 6 வருஷத்துல அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். So the sweet spot to be in is on the 12 to 15% range where அதே நம்ம போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கு கம்மி டைம், 4 இல்லைன்னா 6 வருஷத்துக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே டபுள் ஆயிடும். நம்ம 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், ஆனா நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி 12% ரிட்டர்ன்ல நம்ம 2 லட்சம், 4 லட்சம், 4.5 லட்சம், 5 லட்சம் கூட ஆயிடும். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த 12 to 15% ரிட்டர்ன் ரேஞ்ச்ல in 6 years you will be able to double your corpus. This is the most important, very simple rule, but a very important rule to anybody's financial success. So that brings us to the end of the presentation of secret budgeting. உங்களுக்கு என்ன any questions நீங்க chat boxல போடலாம் and we will be more than happy to address it. And I hope we've been able to motivate a lot of you to save this 2000 rupees on the secret budgeting பண்ணுங்கிற ஒரு motivation கொடுத்துருக்கோம்னு நாங்க நம்புறோம். And we really want to see all of you on board with us. So any questions நீங்க chat boxல போடலாம் and we'll be more than happy to answer it. எங்களோட கான்டாக்ட், இமெயில் ஐடி எல்லாமே இந்த ஸ்லைட்ல இருக்கு. Please, you can make a note of this and you can reach out to either me or Archana or the team and somebody will get in touch with you for sure. And we'll be more than happy to make you all Kodishwaris. Any questions? நீங்க chat boxல போடலாம் and நாங்க தான் ஆன்சர் பண்ணுவோம். Any questions? You don't have to feel shy. It can be absolutely anything. நாங்க webinar start பண்றதுக்கு முன்னாடி Revati ma'am had put up a question saying, in what way is MF better than real estate? If there's a recent data that came out which said Indian equities had outperformed real estate and all other asset classes. Why? You all know that inflation is a very, very, very important consideration to make and how that affects the cost of real estate in itself. But இதே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர returns will be able to beat that inflation. On the 12-15% easily beats that 6.5-7% of inflation, right? So mutual funds is definitely a better investment than real estate. Primarily, one factor being inflation. I'm earning 5K monthly and I have lump sum of 5 lakhs in equity. How long will it take for me to reach your 1 crore? Assuming 12% return, you will be able to reach your 1 CR mark in anywhere between 10 to 12 years, ma'am. Assuming that you're, putting
some of your monthly income into SIP. But if it's just lump sum that's going into equity, then it might take a little bit longer. But it's not a far-fetched dream at all. You will get there before you know it, because your lump sum value is very high, right? With a 1 lakh rupee SIP, if you're able to get to 1 crore in 5 years, a 5 lakh lump sum, maybe a little bit longer because it's not going on a regular basis. அதனால வேணா கொஞ்சம் extra time எடுக்கலாம். We have till 1 o'clock. So உங்களுக்கு என்ன questions இருந்தாலும் நீங்க கேட்கலாம். We'll be more than happy to answer it. How to grow my child saving money? I have 2 children. So நீங்க ஒரு கோல்காக சேவ் பண்றீங்கன்னா, it is important that you don't meddle with that money at all. இப்போ நீங்க children's education இல்லைன்னா அவங்க ஃபியூச்சருக்காக சேவ் பண்றீங்கன்னா, அந்த கார்பஸை நீங்க எதுக்குமே ஐடியலி யூ ஷுட் நாட் டச் இட். கரெக்டா? அதுக்காக தான் நாங்க முதல்லயே சொன்னோம், எமர்ஜென்சி ரிசர்வ் இஸ் ஓவர் அண்ட் அபவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா எமர்ஜென்சியான கேஸை நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து காசு எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. கரெக்டா? அதனாலதான் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு. ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத டைம்ல the only thing that you can use this investment for is maybe an emergency. Illana, there is absolutely nothing that you should touch this saving money for, investment money for. உங்களுக்கு லோன் கிளியர் பண்றது இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க ஒரு கோல்காக சேவ் பண்றீங்கன்னா ஐடியலி அதை தொடவே கூடாது. ஓவர் அண்ட் அபவ் தான் நீங்க என்ன சேவ் பண்றீங்களோ அதை வச்சுதான் நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ண விட, ஒரு கோல்காக சேவ் பண்றீங்கன்னா இட்ஸ் ஐடியலி not the right thing to touch the investment at all. I hope that clarifies your question. Any other questions? Please feel free to ask any questions. தயா ஃபீல் பண்ணாதீங்க, எந்த கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க.
Which is better, investing in gold as a bond or physical? Ideally, I would say ETFs is the best route. Physical gold ki po nama if we go back 2-3 generations, then the demand for physical gold is quite high. ஆனா நீங்க இப்போ நிறைய ETFs, exchange traded funds, mutual funds வந்துருச்சு கோல்டுக்கு. ஸோ அதுல போட்டீங்கன்னா you can still fare the same amount of returns as opposed to நீங்க sovereign gold bondலயும் போடலாம். How safe is it comparing to banks based on market conditions? So what happens when we put it in like an FD or something? We typically earn anywhere between 6.5-7% at best, right? ஆனா இதே நீங்க ஒரு debt fundல போடுறீங்க, short term liquidity needs க்கு debt fundல போடுறீங்கன்னா, you may earn a little bit beyond that 7%. Equity fundsல போட்டீங்கன்னா 12-15% guarantee. Markets எப்பவுமே volatile தான் இருக்கும். That's not for us to predict, right? But it is not wrong to keep some amount of that money in banks, but that can't be the only investment, is our only concern. Mutual funds, definitely very, very safe. If age is catching up, debt consider பண்ணலாம். So, yeah. பசங்களுக்கு saving money. Why not post office near my home? Okay, these are all the traditional investments that we do, right? Just give me a minute. I'm just pulling out some data for you so I can. See again, the post office again being a traditional investment. We are again looking at a 7.5%. Why are we still in that same zone? Do we not want to earn more? Now bank FD, gold chit, physical gold, இதெல்லாம் வச்சா நம்மளுக்கு 7%க்கு மேல வரவே வராது. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க, அதே அமௌண்ட்டை நீங்க கொஞ்சமா எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா 12% வருமே. You may think post office is safer because it's been there longer. Lot more people in the family have been doing it. ஒரு கேள்வி வரலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் போன்ல பண்ணும்போது ஃப்ராட் நடக்கலாங்கிற ஒரு பயம் இருக்கலாம். பட் see, even in that post office, you run a risk. Any investment, any money, you always run risks. So why not let that money work for you at better returns? Right? What is our opinion on digital gold? We're quite bullish on digital gold. And see, then again, what is the role of gold? Gold, வந்து ஒரு இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு ஹெட்ஜ் தான். And it protects your wealth from any volatility that takes place around you, right? That is why we look at gold ETFs. Right? People may take to digital gold because, you know, கொஞ்சம் cheaper இருக்கலாம், liquidity இன்னும் easier இருக்கலாம். So yeah, then again, being an investment advisory, we will always say that, you know, the best way to invest in gold, silver is via
mutual funds, that is ETFs, fund of funds, sovereign gold bonds, etc. I hope that answers your question, Srimathi, and of course about the post office, Srimathi. My sons are 10 years and 5 years. Can we invest the money in MF in the kids' name for education purpose? Yeah, absolutely, you can. And we'll be more than happy to help you on this journey and help you achieve this goal. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். It's so lovely to see all you women on a Saturday afternoon. Thank you for joining us here for this webinar. And I hope we've been able to give you some valuable information and maybe motivate you to start your investments. Like I said, this is our contact. நீங்க எப்போ வேணாலும் reach out பண்ணலாம். Teamல இருந்து somebody will reach out to you, will get in touch with you immediately. And I know some of you are already our clients. And I hope you're not having to stress too much about your money. And we will definitely let your money work for you. Don't worry about achieving your goals. We're here for that. So we hope to see all of you and we hope to onboard all of you very soon. And I hope you had a good time. If you have any questions, feel free to reach out to us. We'll be more than happy to help you. So thank you, everybody. We hope you had a good webinar and we hope you have a great weekend ahead and a great week ahead. Thank you so much for joining. We'll see you next week with another webinar. Thank you.